ஒரு பக்கம் துஷார், இன்னொரு பக்கம் கமருதீனுக்கு இடையே வெஷல் வாஷிங்ல ஒரு பல பிரச்சனைகள் வருது. அதுக்கான மைய காரணம் வெஷல் வாஷிங்கா இல்ல வேற ஏதாவதா அப்படின்ற மாதிரி தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன ஏதுன்றத டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லும். ஸோ மறக்காம லைக்கை போட்டுருங்க மக்களே. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் அந்த ப்ரோமோல என்ன காட்டப்படுறாங்க, ஸோ துஷார் எடுத்துட்டு போய் ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்றாரு. யாருக்கிட்ட? தலை கனிக்கிட்ட. ஆக்சுவலா அது சீக்வன்ஸ் இல்லை. என்ன சீக்வன்ஸ்னா, காலையிலேயே அரோராக்கு உடம்பு சரியில்லை. அரோராக்கு எடுத்துட்டு போய் கஞ்சி இதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்த ஒரு நபர் யாருன்னா இவரு தான், கமருதீன். ஓகே, இது நடந்துச்சு. இது நடந்த உடனே வெளியே வந்து இந்த சண்டை வாக்குவாதங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. ஒரு பக்கம் ட்ரிகர் பண்ணது என்னமோ துஷார் தான். அது நடந்த உடனே இது கனெக்ட் ஆகும்போது நீ எப்பரா போய் கொடுப்ப அப்படின்ற மாதிரி அங்கே ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஏன்னா இது எப்பயாவது சண்டை போட்டுல இருக்கான். அந்த செகண்டே போடும்போது எனக்கு இதுதான் இன்சிடென்ட் அப்படின்றது எனக்கு இடிச்சுது. நம்பர் 1. இன்னொரு பக்கம் யார் மேல தப்பு அப்படின்றத பார்ப்போம். துஷார் மேலேயும் தப்பு இருக்கு, தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பக்கம் என்ன சொல்றாரு, நான் கழுவும் போது என் கூட பாதி நேரம் பாதி நேரம் வேலை பண்ணும்போது என் கூட இருக்கிறதே இல்லைன்றாரு. ஓகே, நான் என்ன கேட்கறேன், பாதி நேரம் அவர் ஏன் இருக்காருன்னு நான் கேட்கறேன். ஃபர்ஸ்ட் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுக்கு அப்புறம் அதை நீ இந்த டைம் ஒர்க் பண்ணு, நான் இந்த டைம் ஒர்க் பண்ணுன்ற மாதிரி பிரிச்சு வச்சிருக்கணும். கரெக்டா? இப்போ நீங்க உங்க வேலை பார்க்கும்போது உங்களோட ஒர்க்கை நீங்க பண்ணிட்டு போயிடுறீங்களே, அவர் வந்து மற்ற டைம்ல ஒர்க் பண்றாருல, அப்பயே முடிஞ்சு போச்சு. இதுல கான்ஃபிளிக்ட் ஆக வேண்டிய காரணமே இல்லை, ரீசனுமே எனக்கு கரெக்டா இல்லை. அதுதான் மெயினான விஷயமே. ஏன்னா இப்போ இவர் சொல்ற மாதிரி பக்கத்துல நான் வேலை செய்யும்போது பக்கத்துல பாதி நேரம் இருக்க மாட்டேங்கிறாரு. நீ வேலை செய்யும்போது அவர் ஏன் இருக்கணும்? அவர் வந்து என்ன பண்ணுவோம், வேலையை நீ முடிச்சுட்டு போ, அவர் வேலையை அவர் முடிச்சுட்டு போறாரு, அவ்வளவுதான் பாயிண்ட். இதை வந்து இருக்க மாட்டேங்கிறாருன்றதே தேவையில்லாத விவாதம் அப்படின்றதுதான் எனக்கு தோணுது. இது ஒண்ணு. ஓகே, அதை தாண்டி என்ன பண்றாரு இவர், நீ வேலை செய்யலன்னும் போது நீ என்ன அங்க இருக்க மாட்டேன்ற ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, எனக்கு என் ஸ்பேஸை கொடுங்க, என் ஸ்பேஸை மட்டும் கொடுங்க, வேற எதுவுமே வேண்டான்றது தான் கமருதீன் கேட்டது. என்னன்னா, டேய் நீ போடா, டே உன் வேலையை பார்த்து போடா அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் விட்டார். நான் இல்லைன்னு சொல்ல, போடா போடா போடான்னாரு. ஆனா இவரு பின்னாடி அவர் பக்கத்திலே போய் நின்றுட்டு இருந்தார். பக்கத்திலே தான் ஃபுல்லா போயிட்டு இருந்தார். ஓகே, அதுல கேப்டன் கிட்டே எடுத்துன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரா? உடனே கேப்டன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்றாரு, பக்கத்திலே இருக்க மாட்டேங்கிறார், என்னெல்லாம் பண்றாருன்னும் போது இவரும் போய் கமருதீன் சொல்லிடுறாரு, என் பக்கத்துல நிக்க வேணான்னு சொல்லுங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. ஓகே, பாதி நேரம் என் பக்கத்திலே இருக்க மாட்டாரு, நான் என்ன சொல்றதுன்னே தெரியல, புரிய மாட்டேங்குது, நான் என்ன சொல்றேன்றதே அவருக்கு புரிய மாட்டேங்குதுன்னு. ஆக்சுவலா அவர் சொல்றது இவருக்கு புரியல, இவரு சொல்றது அவருக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அதுல தெளிவாதான் அவர் புரிஞ்சுக்கினார். கமருதீன் புரிஞ்சது தெளிவுதான் இந்த இடத்துல. நீ தள்ளி போடான பிறகு தள்ளி ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம்ல, அது கொடுக்காமது இவரோட பிரச்சனை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு கமருதீன், செம காண்டாயிட்டு, மரியாதையா சொல்றேன், நீ கம்முன்னு போயிரு, என் ஸ்பேஸை மட்டும் கொஞ்சம் விடு இந்த வீட்டுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புன்ற மாதிரி கையை கொன்றுவேன்னு காட்டினாரு. தலை பறந்துரும் அப்படின்ற ஒரு விஷயம் ப்ரோமோல கட் பண்ணி தூக்கிட்டாங்க. தலை அப்படியே இது பறந்துரும் அப்படின்ற டைலாக்கு 3-4 வாட்டி சொன்னாரு, அதெல்லாமே கட் பண்ணி தூங்கிட்டாங்க. இதுல ஒரு ஒரு பாயிண்ட்ல நீங்க என்னதான் ஆர்கியூமெண்ட் ட்ரிகர் பண்ணாலுமே வார்த்தைகள் விடுவது வழக்கம் இது கமருதீனை பொறுத்தவரையும். ஆனா பிசிக்கலா போக கூடாது இல்லையா? பிசிக்கலா இந்த வீட்டுல யாருமே பண்ணக்கூடாது, தொடவே கூடாது. அதுல போயிட்டு வேணா நீ பின்னாடியே வருவல, நான் நிப்பண்டானும் போது கக்கூசுக்கு வாடானும் போது நானும் கக்கூஸ்ல வந்து நிப்பண்டா அப்படின்ற மாதிரி நின்னோடனே சரி வா அப்படின்ற மாதிரி ஒரு புடிச்சு தள்ளுறாரு. அதுக்கு ரிட்டர்னா வந்து பாத்தீங்கன்னா துஷாரம் தள்ளி விட்டு வாட்டர் பாட்டில் கீழே வந்திருக்கும். ஸோ இதுல வந்து ஆக்ஷன் வந்து கமருதீன் சைடும், ரியாக்ஷன் வந்து துஷார் சைடும் தான். ஓகே, இதுல யார் மேல தப்புனா துஷார் ட்ரிகர் பண்ணது அவருடைய தப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வேணும்ன்றது அது கொடுக்காம திரும்ப ஃபாலோ பண்ணாரு. இவர் கண்ட்ரோல் மீறி கோவம் வந்து இப்படி பண்ணதும் கமருதீனோட தப்பு. ஸோ கமருதீனும் தப்பு பண்ணியிருக்கார், இங்கே துஷாருமே தப்பு பண்ணியிருக்கார். ஆனால் இதுக்கான காரணம் வெஷல் அப்படின்றது நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட தப்பு. வெஷல் இல்லை, இதுக்கான காரணம் அரோரா கூட திரும்ப கமருதீன் பேசுறாரு, அவர் சப்போர்ட் பண்றாரு, அவருக்கு ஹெல்ப் பண்றாருன்றது தான் மெயினான காரணமா நான் பார்க்குறேன். ஓகே, இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஸ்பேஸ் கீஸ்ன்ற மாதிரி சண்டை ஹெவியா போயிடுச்சு. அடுத்ததாக என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப அரோராக்கு கஞ்சி தண்ணி இதெல்லாம் தேவை. அப்போ வந்து சொல்றாங்க, துஷார் வந்து ஓடி போய் எடுத்துட்டு போய் கஞ்சி தண்ணி கொடுத்து அங்க இது பண்ணிட்டு இருக்காரு. ரைட்ராடே, ஆக மொத்தத்துல துஷார் அவர்களே நீங்க சண்டை போட்டது வெஷல் டீமுக்காக இல்ல, நீங்க சண்டை போட்டது எல்லாமே அரோராக்காக அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ இன்னும் இவன் திருந்தலமாமா அப்படின்ற மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு இது பண்ணாலும் நான் அரோரா விட்டு விலக மாட்டேன், அரோரா கூடயே இருப்பேன் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அதனால நீ வந்து கமருதீனை தப்புன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கமருதீனும் தப்பு தான், நான் நியாயப்படுத்தல. கமருதீன் இந்த வார்த்தை விடுறது அவர் ஒரு பெரிய தொடர்ந்து இதுதான் பண்ணிருக்காரு, அது ஒண்ணு. அதுல வேற என்ன சொன்னாரு, மாட்டு வாய்ஸ்
இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகள் விட்டதா இருக்கட்டும், வெளியே வந்து தலை பறக்கும்ன்றதா இருக்கட்டும், போய் பிசிக்கல் அண்ட் 2வது வாட்டி பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கான தண்டனைகள் வீக்கெண்ட்ல கொடுக்கப்படணும். இன்னொரு பக்கம் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்காத அது தொடர்ந்து பின்னாடி ஃபாலோ பண்ணதும் துஷாரோட தப்பு தான். ஸோ இதுல 2 பேரோட தப்பு இருக்கு. அதுல யாருதுமே என்னால் நியாயப்படுத்த முடியாது. ஆனா இதுல ஹையஸ்டா பிசிக்கல் வயலன்ஸ் பண்ண கமருதீன் ரொம்ப ரொம்ப தப்பு. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து வீட்டுக்குள்ள நடந்தா கண்டிப்பா அவரு ஏதாவது ஒரு கேஸை வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு 100% ஃபிட் ஆகக்கூடிய ஒரு நபர் கமருதீன். அதை தாண்டி வீட்டுக்குள்ள பல பேர் கேஸை வாங்கிட்டு இருக்காங்க இப்ப தொடர்ந்து. அதுல யார் முதல்ல வெளியே போறாங்கன்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பை கைஸ்.